தமிழ் எண்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சாதாரணமா எண்கள்னாலே 1ல இருந்து 10 வரைக்கும் தான் சொல்லுவாங்க. இதைதானே நீங்களும் தமிழ் எண்கள்னு யோசிக்கிறீங்களா? ஆனா இப்ப நம்ம பயன்படுத்தி வருவது ஆங்கில எண்கள். ஆங்கில ஆட்சி காலத்துல அரசு ஆவணங்களையும் அச்சு நூல்களையும் இந்த எண்கள் தான் பயன்படுத்தப்பட்டது. பிற்காலத்துல எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் பயன்படுத்தினது தான் தமிழ் எண்கள். 1 என்றால் க, 2 என்றால் உ, 3 என்றால் நு, 4 என்றால் ச, 5 என்றால் ரு, 6 என்றால் சா, 7 என்றால் ஏ, 8 என்றால் ஆ, 9 என்றால் கு. ஆழமாவும் சுலபமாவும் நம்ம மனசுல பதிய வைக்கிறதுக்காக நம்ம தமிழ் ஆசிரியர்கள் ஒரு வாக்கியத்தோட சொல்லி கொடுப்பாங்க. அந்த வாக்கியத்தோட முதல் எழுத்து நம்ம தமிழ் எண்களோட வடிவத்துல தான் இருக்கும். கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார். இந்த தமிழ் எண்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலம் வரை கூட பயன்பாட்டில் இருந்தது. அப்போ வெளிவந்த தமிழ் நூல்களால் கூட தமிழ் பக்க எண்களை போட்டிருக்கிறத இப்பவும் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ஆங்கிலேயர்கள் மயில் கற்களை நடும்போது கூட ஆங்கில எண்கள் அரபி எண்கள் சேர்ந்து தமிழ் எண்களையும் சேர்த்து எழுதியிருக்காங்க. அப்போ மக்கள் கிட்ட இருந்த தமிழ் எண்கள் பெருவாரியாக வழக்கத்தில் இருந்தது. இன்னைக்கு தமிழ் எண்கள் வழக்கத்தில் இல்லாட்டியும் கூட நமக்குன்னு எண்கள் அதற்கான எண் கணித முறை எல்லாம் இருந்த ஆய்வாளர்கள் சுட்டி காட்டிருக்காங்க. குறிப்பா நீட்டளவு, பொன்னை நிறுத்துவதற்கு அளவு, முகத்தல் அளவு, பெய்தல் அளவுன்னு தமிழ்ல நமக்குன்னு தனித்துவமான பயன்பாட்டு முறை இருந்த நம்ம எல்லாரும் தகவல்களை அளவுலையாவது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்.